Dear students, இந்த வீடியோல பார்க்க போறது rank of the matrix ஓட கான்செப்ட். நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம எப்படி ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதான் நம்ம ரேங்கோட சிம்பிள். இதான் ரோ நம்ம சொல்லுவோம். மெத்தட் 1. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்துட்டு 4x2 மேட்ரிக்ஸ். ஏன்னா 4 rows 2 columns. இங்க 3 rows 3 columns. இந்த 3x3 அப்படிங்கிறதுல இதோட மினிமம் வேல்யூ என்னன்னா 3 தான். அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா rank of a less than or equal to minimum of m, n. mங்கிறது ரோ, என்னங்கிறது காலம். இப்போ நமக்கு இங்க 3, 3 இருக்கு. less than or equal to minimum of 3, 3. இந்த 3, 3ல மினிமம் வேல்யூ நமக்கு என்ன? less than or equal to 3. அதான் minimum of the order of the matrix is 3. நமக்கு rank find up பண்றதுக்கு இப்போ இந்த 3x3 மேட்ரிக்ஸோட minimum of the matrix 3. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க 4 rows இருக்கு, 2 columns இருக்கு. இந்த 4, 2 நீங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா 4, 2ல மினிமம் என்ன? 2ன்னு வரும். அதான் minimum of the order of the matrix is 2. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஒரு கொடுத்துக்க ஒரு கிவன் ரோ காலம்ஸை வச்சு நம்ம மினிமம் ஆஃப் த ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல ஒன்று 3ஆ வரலாம், இல்லை 3யை விட கம்மியான ரேங்காக வரலாம். இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒன்று 2ஆ இருக்கலாம், இல்லை 2வை விட கம்மியான ரேங்காக இருக்கலாம். அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸாம்பிள் 2 நான் எடுத்துட்டேன். இந்த இதுல 2x2 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் தான் இப்ப நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு நமக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? அதுல ஃபர்ஸ்ட் ஒரு பாசிபிலிட்டி நம்ம எடுத்திருக்கேன். இப்ப A1, A2, B1, B2 அப்படிங்கிற இந்த ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு நாட் ஈக்குவல் டு 0வா வரணும். நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அந்த ரேங்க் வந்து 2. சப்போஸ் இது ஒரு ஸ்டெப். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் பாருங்க. சப்போஸ் இந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஓட வேல்யூ 0 வருது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா நெக்ஸ்ட் ஹையர் ஆர்டர் ஆஃப் த மினிமம் மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கணும். நமக்கு இந்த இதுல இந்த 4x2 மேட்ரிக்ஸ்ல நமக்கு 6 பாசிபிலிட்டி இருக்கு. ஆஃப் A ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஃபைண்ட் அவுட் பண்றப்போ இந்த எல்லா வேல்யூஸுமே நமக்கு 0ன்னு வந்துச்சுன்னா ஒரு வேல்யூஸ் நமக்கு வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்தாலும் நமக்கு ரேங்க் 2 தான். சப்போஸ் 6 பாசிபிலிட்டியுமே நமக்கு வந்துட்டு ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் 2 ரேங்க் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். therefore rank of A is less than 2. 2 இல்லை, 2வை விட கம்மியா இருக்கும். அப்படின்னா தான் ஃபைண்ட் 1x1 மேட்ரிக்ஸ். 1x1 மேட்ரிக்ஸ் நமக்கு என்னது? A1. A1 வேல்யூ கண்டிப்பா நமக்கு என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் A. இந்த A1ங்கிறது ஏதோ நம்பர்ஸ் இருக்கும். அந்த வேல்யூக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தாலும் நமக்கு என்னதான்? நாட் ஈக்குவல் டு 0 தான். அப்படின்னா therefore rank வந்து 1ன்னு சூஸ் பண்ணிடுவோம். இது வந்துட்டு 4x2வா இருந்தா. சப்போஸ் 3x4 மேட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்னா 3, 4 அப்படிங்கிறதுல நமக்கு 3 தான் மினிமம் ஆஃப் த ஆர்டர். அந்த 3, 3ஆ இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அது ரேங்க் 3. சப்போஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நமக்கு ஒரு 4 பாசிபிலிட்டி இருக்கும். அந்த 4 பாசிபிலிட்டியுமே செக் பண்ணும். செக் பண்ணி அந்த வேல்யூ 4 பாசிபிலிட்டியுமே நமக்கு ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நமக்கு 2x2க்கு போகணும். ஏதாவது ஒரு 2x2 வந்துட்டு நமக்கு நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா அதோட அந்த மேட்ரிக்ஸோடது ரேங்க் 2. இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தடு ஃபைண்ட் த ரேங்க் யூசிங் ரோ எஸ்லான் ஃபார்ம். இந்த ரோ எஸ்லான் ஃபார்ம்ல ஃபைண்ட் அவுட் பண்ற ரேங்க் இதுதான் வெரி வெரி ஈஸி வே மெத்தடு. ரோ எஸ்லான் ஃபார்ம்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும். அதான் இந்த பேஸ் வந்துட்டு நமக்கு டயகனல் எலிமெண்ட்டுக்கு இந்தாண்ட இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் நமக்கு என்னன்னு இருக்குன்னா 0ன்னு இருக்கும். இந்த பேஸ் நமக்கு 0ன்னு இருக்கும். இதுதான் வந்துட்டு நமக்கு ரோ எஸ்லான் ஃபார்ம். இப்போ இந்த ரோ எஸ்லான் ஃபார்ம்ல how many non-zero ரோன்னு பார்க்கணும். இப்போ இங்க என்ன இருக்கு? 3 ரோ இருக்கு. 3 ரோல how many non-zero rows? இப்போ இதுல எல்லாமே நமக்கு நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இதோட ரேங்கோட வேல்யூ ரேங்க் ஆஃப் A ஈக்குவல் டு 3. ஏன்னா இது 3x3 மேட்ரிக்ஸ். 3 ரோஸ்லுமே நமக்கு நம்பர் இருக்கு. ஸோ 3.
நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க வந்துட்டு ஒரு 3x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 rows இருக்கு, 4 columns இருக்கு. இதுல வந்துட்டு நமக்கு ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு how many நான் ஜீரோ rows? பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல நம்பர் இருக்கு, செகண்ட் ரோல நம்பர் இருக்கு, தேர்ட் ரோல பாருங்க ஃபுல்லா 0 தான் இருக்கு. அப்படின்னா rank of A equal to 2 non-zero rows. therefore rank 2. இங்க பாருங்க எக்ஸாம்பிளுக்கு, நமக்கு ஃபர்ஸ்ட் ரோல மட்டும் தான் நம்பர்ஸ் இருக்கு, செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் 0 இருக்கு. ஸோ how many non-zero rows? rank of A equal to 1. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ்ல நமக்கு எல்லா ரோலையுமே நமக்கு என்ன இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு. ஸோ rank of A equal to 3. ஏன்னா 3 non-zero rows. இது வந்துட்டு ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ், எல்லா வேல்யூஸுமே நமக்கு 0. அப்படின்னா rank of A equal to 0. ஏன்னா 3 non-zero rows. 3மே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 0 ஆயிடுச்சு. therefore rank of A equal to 0. ஒரு மெத்தடு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபைண்ட் அப் பண்ணி ஃபைண்ட் அப் பண்றது. செகண்ட் மெத்தடு ரோ எச்சலான் ஃபார்ம் ஃபைண்ட் அப் பண்ணி நம்ம ஃபைண்ட் அப் பண்றோம். இதை இப்போ பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.